நம்ம சென்னையில ஒரு இந்தியன் ஜிம் இருக்கு. ஆமாங்க, நம்மளோட கலைஞர் நியூட்ரான்ல பூங்காதான். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு ஏன் காபத்து பண்ண பாசிட்டிவா வரப்போறேன். இவ்வளவு ஜாலியா இருக்கும் போது நீங்க பூங்கான்னு சொன்னோன்னே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். உள்ள அட்டகாசமான பொருள் நிறையவே இருக்கு. உள்ள அட்டகாசம் மட்டும் தான் அவன் கிடக்குறான். உள்ள என்டர்டைன்மெண்ட் இல்ல, எஜுகேஷன் கூட இருக்கு. ஆமாங்க, இது சொல்றது கரெக்ட் தான். உள்ள என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, எஜுகேஷனும் இருக்கு. சோ நம்ம வந்து ஜாலியா என்ஜாயும் பண்ணலாம், நிறைய கத்துக்கலாம். அதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் தான் நம்மளோட செம்மொழி பூங்கா. என்ன போயிடலாமா? வாங்க போலாம். இவரை நோட்ல பார்த்து பிகாஸ் நான் வந்து 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு கூட பாக்குறதுல ஒன்லி போன்பே அண்ட் ஜிபே. இந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த போன்பே ஜிபே வந்ததுல இருந்து. தளபதியை யூஸ் பண்ணி, தளபதியா தலை ரெண்டுமே தான். மே 1 வருது, ஹாப்பி பர்த்டே தலை. சிப்ளிங்ல போன ஆசையா வந்தா, பட் லூச் பிரேக் கொடுத்துருக்காங்க. லூச் பிரேக் விட்டுருக்காங்க, நடுவில் இருக்கிறத காணும். லூச் பிரேக் மட்டும் தான் 1 to 2ன்னு பார்த்தா ஆக்சுவலா கிடையாது. 10 நாளைக்கு ஒர்க்கிங்லே இல்ல அப்படின்றதால எனக்கு கொஞ்சம் ஹாலிடே விட்டுருக்காங்க. நான் வந்ததே வேஸ்ட். வீட்டுக்கு போலாம். வாவ் गाइस, நான் எவ்வளவு நாள் கழிச்சு வாழ்க்கையில கிளியவே பார்க்கறேன். சத்தம் கேக்குதா? ஓ மை காட், இந்த மரம் ஃபுல்லா கிளி தான். மேல ஃபுல்லா எவ்வளவு கிளி இருக்கு. நான் ஒரு 100 கிளி பார்த்திருப்பேன் இது வரைக்கும் மட்டும். வாவா இருக்கு இது. அப்படியே ப்ளீஸா இருக்கு. ஓகே, இது லிஸ்ட் பாத்து இது செம்ம ஃபேமஸ் தெரியாது. இது நீ இதுக்குள்ள போய் நின்னு டான்ஸ் ஆடிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அது வரைக்கும் வந்து அந்த மிஸ்ட் வந்து இது பண்ணிட்டே இருக்கும். ட்ரை பண்ணு. அதுதான் இங்க பாட்டுலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா நீங்க நம்பிடாதீங்க. நான் சும்மா வந்து கழட்டி விடுறது எப்படி அப்படின்றத இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஐஸ் இந்த கூழாங்கல்லாம் இருக்கு இங்க போட்டு பரப்பிச்சிருக்காங்கன்னா அக்கு பஞ்சுக்காக மார்னிங் டைம் நீங்க வந்து பேர் ஃபுட்ல நடத்தீங்கன்னா இதே மாதிரி இவ்வளவு அழகா உங்களுக்கு வந்து ஒரு அக்கு பஞ்சு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இவ்வளவு இருக்கு டான்ஸ் அட்டென்ட்ல. ஆமா, இப்போ அங்க பாருங்க நாங்க ஆடுறதுக்கு சொன்ன உண்மைதாச்சோ. அதான் நான் சொன்னேன். 2 o'clock மேல தான் ஓபன் பண்ணுவாங்க. 1 to 2 வந்து லஞ்ச் டைம். ரைஸ் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தண்ணியை மேல எடுத்து குடமா கொட்டிக்கலாம் போல இருக்கும். அப்படி தோணும் போது நீங்க இதுக்குள்ள நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதமான சாரல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கலைஞர் தாத்தாக்கு, அதாவது நம்ம எக்ஸ்-சிஎம்க்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமா தான் இந்த பூங்காவையே நான் பாக்குறேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை நீங்க சிஎம் ஆனீங்கன்னா உங்களோட தாத்தாவோ இல்ல அப்பாவோ எக்ஸ்-சிஎம் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பூங்கா கட்டுவீங்களா? கட்டுவீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அச்சு நான் சொல்லலாச்சு என்டர்டைன்மெண்ட் மட்டும் உள்ள இல்லைன்ட்டு எஜுகேஷன் இந்த வரைக்கும் பாருங்க. அச்சு வாங்க போலாம். அச்சு உள்ள எஜுகேஷன் சொன்னியாடா? இது பாக்குறதுக்கு வந்து இந்த பூக்கடைக்கெல்லாம் போனா விற்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. அதான் பிளான்ட் ஷாப்லாம் போனா இருக்கும்ல அதே மாதிரி இல்ல. இங்க நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஆமா, நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அப்புறம் வந்து இங்க நிறைய வந்து பூவெல்லாம் கிடைக்கும், பூத்தொட்டிலாம் இருக்கும். இதுதான் கிளாஸ் ஹவுஸ். இங்க பாருங்க டிக்கெட். இங்க உள்ள போனா கண்டிப்பா வந்து டிக்கெட் பே பண்ணுவோம். பெரியவங்களுக்கு 50, சின்னவங்களுக்கு 40. உள்ள இந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன சூழ்ல இருக்கு எதுக்கு 50 ரூபான்னு கேட்டீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அங்க உள்ள என்ன மாதிரி பிளான்ட்லாம் வளருமோ அதுதான் இங்க வச்சிருக்காங்க. அவ்வளவு அங்க போய் பார்க்கணும்னா திருப்பி பே பண்ணுங்கன்னா போவோம். ரைட்டா ஊட்டிக்கு. அப்பா தலையை பிடிச்சிக்கலாம் போல இவ்வளவு வச்சிருக்காங்க கத்துக்கிறதுக்கு. எப்பா காய்ஸ் கத்து போதோண்டா எப்பா ஆயிடுச்சு. எனக்கு இருக்கு குட்டி மூலையில இவ்வளவு தான் ஸ்டோர் பண்ண முடியும். இவ்வளவு இருக்கு கத்துக்கிறதுக்கு. ஆஹா, நம்மளால முடியாதுடாப்பா. போதோட நீங்க ப்ராசஸ்லாம் முடிச்சு என்ன சொல்ற பூ கட்டுதானே. நம்மளுக்கு இனிமே எஜுகேஷனா வேணாம். நம்ம என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் போதும். ஆச்சு நம்மளுக்கு இனிமே கரெக்டா சொன்னதுக்கு எங்கடா போகணும்? அங்க இருக்கு பாருங்க. போய் பார்த்துட்டாங்க. எனக்கு டவுட், ஏன் சிறுத்தை ஏதாவது வந்துடா? சிறுத்தை புலி அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் ஆச்சு அதுக்காக இன்ஸ்பயர் ஆகி என்ன காரணம்? கலைஞர் பூங்கா இவ்வளவு பெருசா. என்ன குனிஞ்சிட்டு பண்ற? புரியலச்சு ஃபீலிங்ஸ் அச்சு. ஃபீலிங்ஸா? அச்சு நான் ஃளைட்ல போனதே இல்ல அச்சு.
ஏமாத்தவங்க உனக்கு எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லு. அச்சோ ஊர்லாம் இல்ல அச்சு. ஊர்லாம் இல்லையா? அப்போ இதோ இங்க இந்த போலான்ற அச்சு அங்க ப்ளூ கலர் இது இருக்கு பாருங்க ஃப்ளைட், அதுதான் அச்சு போனோம். ஏது அந்த ப்ளூ கலர் ஃப்ளைட்ல நீ உள்ள உட்காந்து சுத்தி போகணும். ஜாலியா இருக்கும், அப்படியே பார்க்கலாம். இப்படி பறக்கலாம். இப்படி பறக்கலாமா? எப்படி இப்படி பறக்கலாம்? கை வச்சு பண்ணி காட்டு. இப்படி அப்படி கீழே குனிங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். பிரதீப் ரங்கராஜன் ஸ்டைல்ல அப்பா அபு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு அபு. எதுக்கு இந்த பிஜி போட்டுருக்கானு கூட தெரியல. அப்பா என்னடா இப்படி ஆயிட்டோம் ட்ராயிங் பண்ண. அப்போ அப்படியே போனா வெளில போயிடலாமா? அச்சு ஆடு. ஆடுமா? ஆறா பத்துக்கு பத்து அசனி பத்தா அவுது பத்து ஆறா பத்துக்கு பத்து. அச்சு அதான் ஆட சொல்லச்சு, ஆடச்சு. ஏய் இதுக்காடா இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணா? நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம். அத பக்கமா ஆடு பெருசா தெரியுதா? அடி அடி கொட்டவலாம் கொட்டலாம் கொட்டவலாம் கொட்டலாம் கொட்டவலாம். ஹாப்பியா இருக்கு வெயிலுக்கு குளுகுல இருந்து. गाइस நாங்க இங்க வந்து ட்ரீ ஹவுஸ் பார்த்தோம், செமையா இருக்குல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுமா பார்த்தா இது என்னடா இவ்ளோ பெரிய கட்டிச்சிருக்காங்க. செமையா இருக்குல गाइस. இந்த மேல் வியூல இருந்து பார்த்தா அப்படியே இந்த சுத்தி நம்ம சிட்டியே தெரியுமா, அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்படி சொல்றாங்க. சுத்தி பார்க்கணுமா? போலாம். गाइस இங்க வந்து நமக்கு 45 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க. இங்க வரணும்னா நீங்க 50 ரூபாய் பே பண்ணனும். நான் பேசுறது எக்கோ அடிக்குது. இப்போ நம்ம 8th ஃப்ளோர்ல இருக்கோம். 8th ஃப்ளோர்ல இருந்து இந்த சிட்டியை பாருங்க. இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்கன்னு தான் 9th ஃப்ளோர் நினைச்சுக்காங்க. வாங்க போலாம். गाइस லவர்ஸ்க்குலாம் ஒரு பெஸ்டான ஸ்பாட். கீழே வந்து இங்க உட்கார்ந்து गाइस ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படி இல்லாம உங்ககிட்ட கேக்குறது எனக்கு பிடிச்சது. ஆனா நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட வந்து இங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா 45 மினிட்ஸ் 50 ரூபீஸ். ஏன் நேரத்துக்கு யாருமே இங்க வரவே இல்லை. ஒரு நேரத்துக்கும் யாரும் வராம இருக்கணும் அந்த டைம்ல வாங்க. ஒரு 2 o'clock டைம். சண்டே இன்னைக்கு சண்டே எப்படி இருக்கும்ல? இங்க ஒரு கேக் எடுத்துட்டு வந்து வெட்டி ஒரு ரோஸ் கொடுத்து ஒரு அப்படியே ஒரு ரிங் எடுத்து கொடுத்தா ஃபிளாட் வாய்ஸ்ல ஃபிளாட். ஆடா गाइस ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது தான் அப்படியே ரிலாக்ஸா இருக்கு. ஏய் நீ என்ன தண்ணி குடிச்சிட்டு இருக்க? எங்க ஸ்கூல்ல சம்மர் சீசன்ல பிஸ்லரி வாட்டரை வாங்கி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்களாமா? இல்ல இது வந்து நம்ம கையிலேயே நம்ம கொண்டு போகணுமா, கையிலேயே நம்ம தண்ணியை கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வா வாட்டர் ஸ்கூல் கொஞ்சம் சக்தியா இருக்கேன். சக்தியா? ஓ மை காட்லாம் நான் ஏன் இதெல்லாம் மிஸ் பண்றேன். ஆக்சுவலா நாங்க இங்க வரும்போது ஒரு கேண்டீன்ல பார்த்தோம். உள்ள ஒரு கேண்டீன் இருக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு 100 மீட்டர்ஸ்லயே. அங்க வந்து நிறைய ஃபுல்லா வச்சிருக்காங்க அஃபோர்டபுள் ரேட்ல. டேஸ்டும் நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் இதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். டேஸ்ட் வந்து அருமையா இருக்கு. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க ரோஸ் மில்க் வச்சிருக்கான். ரோஸ் மில்க் என்னடா இப்பதான் தத்துவம் தண்ணி ஸ்கூல்லாம் சொன்னேன். இது கொஞ்சம் சூப்பரா இருக்கு. அப்படியே முடக்குன்னு ஏதோ வரி குடிக்கவே இல்லை. ஐசியோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்து நான் என்னோட ஃபேமிலியோட வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்கு, எஜுகேஷனும் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கான பிளேஸ் தான் இந்த ஸ்பாட். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்ல தான் இது லொகேட் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்பாட்ல போய் நாளைக்கு 6 மணிக்கு உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். டாடா பை ஃப்ரம் அச்சு. டாடா பை.